எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல கடலைப்பருப்பு அல்வா செய்யறது எப்படின்னு பார்க்க போறோம் வாங்க. இந்த கடலைப்பருப்பு அல்வா செய்யறதுக்கு ஒரு 250 கிராம் அரிசி ஊற வச்சு 1 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்க போறோம். அது கூட ஒரு 250 கிராம் நம்ம கடலைப்பருப்பு எடுத்திருக்கோம். அதை ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு குக்கர்ல ஒரு 2 விசில் விட்டு வேக வைக்கணும். நம்ம சேர்க்க போறது வந்து 300 கிராம் வெல்லம், 300 கிராம் சீனி, சர்க்கரை, ஒரு 10 முந்திரி பருப்பு, ஒரு கப்பு ஒரு தேங்காய் துருவல், அப்புறம் வந்து தேவையான அளவு நெய் சேர்த்துக்கிறேன்னா தேவையான அளவு நெய், அதுக்கப்புறம் ஃபுட் கலரு, அப்புறம் ஒரு 5 ஏலக்காய். இது எல்லாத்துக்கூடையும் ஒரு 1/2 லிட்டர் பால். வாங்க நம்ம எப்படி செய்ய போகிறோம்னு பார்ப்போம். நம்ம ஊற வச்ச கடலை பருப்பு அரை மணி நேரம் ஊறிடுச்சு. இது 3 விசில் விட்டு நம்ம அடுப்பில் வச்சு 3 விசில் விட்டு இறக்கிடுவோம். இது விசில் வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஊற வச்சோம் 1 மணி நேரம் ஊற வச்சோம்னா அந்த புழுங்கல் அரிசி அதை வந்து நம்ம மிக்சியில் போட்டுட்டு அதுக்கப்புறம் அது கூட அரை மூடி தேங்காய் நம்ம திருவி வச்சுருக்கோம். ஆல்ரெடி திருவி தேங்காயை அது கூட அள்ளி சேர்க்கிறோம். சேர்த்து நைஸாக அரைக்கணும். நல்ல ரொம்ப நைஸாக அல்வா செய்ய போகிறோம் இல்லையா, அதெல்லாம் நைஸாக அரைக்கணும். இதை நம்ம அரைச்சிட்டு வருவோம். கடலை பருப்பு 3 விசில் வரட்டும். நம்ம இறக்கிட்டு இப்போ இந்த அடி நல்லா கனமான பாத்திரமாக வச்சு கடாய் அடுப்ப வச்சுட்டு அடிக்கனமான பாத்திரமாக இருக்கணும். அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க பால் இருக்கு பார்த்தீங்களா, ஒரு கப் பால் எடுத்து வச்சுருக்கோம்ல, அதை ஊற்றணும். ஊற்றி இருந்திருக்கோமா, அதோட நம்ம அரைச்சி வச்சுருக்கோம். தேங்காய் போட்டு நைஸாக அரைச்சி வச்சுருக்கோம். பால் ஊற்றிருக்கோமா, ஒரு கப் பால் ஊற்றிருக்கோம்ல, அது கூட இந்த தேங்காயும் அரிசியும் புழுங்கல் அரிசி வச்சு நைஸாக அரைச்சிருக்கோம். அதையும் இதில் சேர்த்துக்கிற போகிறோம். சேர்த்துட்டு நல்ல துடுப்பு போட்டு நல்லா இந்த மாதிரி நைஸாக கிண்டிக்கிட்டே இருக்கணும். இப்படி கிண்டணும். துடுப்பு போட்டு நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும். இப்படியே கிண்டணும், கெட்டி விடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். இந்த பால் தேங்காய் அரிசி எல்லாம் சேர்த்து அடித்து கிண்டிட்டோம். நம்ம கிண்டிட்டோம். இப்போ இந்த கடலை பருப்பு நல்லா வேக வச்சு நல்லா மதிச்சிட்டோம். இதையும் இதில் சேர்த்துக்கிற போகிறோம். சேர்த்து இதை நல்லா நைஸாக கிண்டிகிட்டே இருக்கணும். இடையில நெய் விடணும். இப்படியே கிண்டிகிட்டே இருக்கணும். அப்பொழுது இதுக்கு ஓரளவு நல்ல அல்வா பதத்துக்கு வந்துருச்சு. ஓரளவு நல்ல அல்வா பதத்துக்கு வந்துருச்சு. கடலைப்பருப்பு, அரிசி, புழுங்கல் அரிசி, தேங்காய் எல்லாமே அரைச்சி ஊற்றிருக்கோம். கடலைப்பருப்பை அவிச்சு வந்துச்சு போட்டிருக்கோம். இப்போ அதோட 300 கிராம் வெல்லம் எடுத்து வச்சுருக்கேன், அதை கொட்டுறோம். அதை கொட்டி நல்லா கிண்டிக்கிட்டே இருப்போம். கிண்டிக்கிட்டே இருப்போம். கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் அந்த இனிப்பு தூக்கலாக இருக்கிறதுக்காக கொஞ்சம் ஒரு சிட்டி அந்த அளவு உப்பு போதும். அதை போட்டு கிண்டிக்கிட்டு இருப்போம். நல்லா வெல்லம் நல்லா கரையட்டும், சர்க்கரை கரையட்டும். போட்டு சர்க்கரை போட்டு கரைஞ்சிருச்சு. இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சிருக்க 300 கிராம் சர்க்கரை சீனியை போடுறோம். இதை போட்டு நல்லா கிண்டிட்டு இடையில கொஞ்சம் கொஞ்சம் நெய் விட்டுக்கிறணும். நெய் விட்டு கிளறிக்கிட்டே இருக்கணும். அடுத்து நம்ம வந்து கலர் சேர்த்துக்க போகிறோம். கலர் சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நெய் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு கிண்டிகிட்டே இருக்கணும். கலர் சேர்த்துருக்கோம். கலர் சேர்த்து கிண்டிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நெய்யை விட்டு கிண்டிகிட்டே இருப்போம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு பார்த்தீங்களா. எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வந்துருச்சு. அல்வா பார்த்து வந்துச்சுங்களா. சூப்பரான கடலைப்பருப்பு அல்வா ரெடி ஆயிடுச்சு. இதில் நம்ம முந்திரி பருப்பு போட்டுக்குவோம். வறுத்து வச்சுருக்கோம் முந்திரி பருப்பை போட்டுக்குவோம். நம்ம வீட்டிலே நம்ம இருக்கிற பொருளை வச்சு நம்ம வீட்டிலே ஸ்நாக்ஸ் மாதிரி செஞ்சு குழந்தைக்கு கொடுத்துக்கலாம். உடம்புக்கு நல்லது. கடையில் வாங்கி சாப்பிட்றத விட பசங்களுக்கு இப்படி நம்ம வீட்டிலே செஞ்சு கொடுத்தோம்னா ரொம்ப ரொம்ப நல்லது. என்ன பிரிஞ்சிருந்தா என்ன பிரிஞ்சிருந்தா காட்ட வச்சுருந்தா என்ன பிரிஞ்சிருந்தா அல்வா ரெடி ஆயிடுச்சு. வாங்க இப்போ நம்ம பரிமாறி சாப்பிடுவோம். சூப்பரான அல்வா ரெடி ஆயிடுச்சு. அற்புதமாக சுட சுட
எல்லாரும் சாப்பிடுவோம் வாங்க. அல்வா ரெடி ஆயிடுச்சு. நம்ம வீட்டிலேயே செஞ்ச அல்வா, கடலைப்பருப்பு அல்வா ரெடி ஆயிடுச்சு. சாப்பிடுவோம் வாங்க. நம்ம வீட்டிலேயே ஹெல்த்தியான. நீங்களும் இந்த அல்வாவை உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. தேங்க்யூ.